தன் இன்தமிழால் தாளாட்ட வந்திருக்கும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். என்னுடைய பெயர் தாமரை சீனிவாசராவ், அங்கோர் தமிழ்ச்சங்கம், கம்போடியாவிலிருந்து. ஹலோ நெஞ்சே என்ற வலையொலி தளத்தை கடந்த 3-4 வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய முனைவர் திருமதி இந்திரா ஜவஹர் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த அருமையான தமிழ் பணியை தான் செய்த ஆசிரியர் பணி நிறைவு பெற்ற பின்பும் தொடர்ந்து மாணவர்களை ஊக்குவிக்கும் விதமாக பல ஒப்பற்ற நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருபவர். பல நாடுகளுக்கு சென்று உயரிய விருதுகளை பெற்றவர். அப்படி இங்கே நடந்த கம்போடியாவில் நடந்த உலக தமிழ் கவிஞர் மாநாட்டிலும் வந்து பங்கு கொண்டு அவர் விருதுகளையும் பெற்றார். அதுபோல அவருடைய இந்த அரிய வலையொலி தளத்தை நடத்தி கொண்டு வெற்றிகரமாக நடப்பதற்கு உதவி கொண்டிருக்கும் அவருடைய அருமையான மருமகள் திருமதி சிவரஞ்சனி அவர்களுக்கும் இந்த வேளையில் நான் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய தமிழ் பணி மிகப்பெரிய அளவில் செழித்து ஓங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். மேலும் அவர் திருமதி முனைவர் இந்திரா ஜவஹர் அவர்கள் வெறும் ஆசிரியர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த பாடகியும் கூட. அது அனைத்து தமிழ் அறிஞர்கள் இங்கு தமிழ்நாடு தொடங்கி உலகம் முழுமைக்கும் அவருடைய குரல் மிகவும் பிரபலம் என்றே சொல்ல வேண்டும். அனைவரும் அவருடைய குரலுக்கு மயங்காதவர்களே இல்லை. பழைய பாடல்களை பாடி அசக்தி வருபவர். அது மகிழ்ச்சியாக இன்று பதிய எனக்கு வாய்ப்பு கிட்டியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வலையொலி தளத்தில் உங்கள் வன்தமிழ் சொற்களை பதிய வந்திருக்கிறீர்கள் மாணாக்கர்களே. உங்களுக்கு மிகவும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் வளர்கிறதா தளர்கிறதா என்ற தலைப்பு. ஓலைச்சுவடியாயினும் ஏஐ என்று சொல்லப்படுகின்ற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆயினும் கன்னித்தமிழ் உங்களை போன்ற இளவல்களின் கொண்டாட்டங்களால் மதிப்பால் நீங்கள் அவர்களை தமிழை தாளாட்டும் விதத்தால் என்றென்றும் தமிழ் நிலைத்து நிற்கும் என்று கூறி அனைவருக்கும் இந்த வேளையில் பாராட்டி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்திய நாட்டின் இதய குருதியாயிருப்பவர்கள் இளைஞர்களும் மாணவ செல்வங்களும் என்றால் அது உண்மையிலும் உண்மை. அத்தகைய குருதி ஓட்டம் மிக்க அந்த இளைய சமுதாயத்தினரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டியது சமுதாயத்தின் மேல் அக்கறை உள்ள நல்ல உள்ளங்களின் பணியாகும். அதில் ஊடகங்கள், இதழ்கள் ஆகியன முக்கிய பங்கு வகிக்கின்றன. மறைந்திருக்கும் திறமையெல்லாம் வெளிக்கொணர்ந்து அந்த மாணவ செல்வங்களை நாளைய தலைவர்களாக, சான்றோர்களாக, அறிஞர்களாக, கலைஞர்களாக, திறன்மிக்க வல்லுநர்களாக உருவாக்குவதில் இணையதளம் போன்றவையும் யூடியூப் சேனல் ஆகியவையும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மாணவர்களின் அறிவுத்திறனை, கலைத்திறனை, பண்பாட்டு உயர்வினை வெளிக்கொண்டு வருமாறு அவர்களிடையே எழுத்தாற்றலையும் பேச்சாற்றலையும் உருவாக்கி காட்டுவதில் இந்த ஊடகங்கள் முன்னிற்கின்றன. குறிப்பாக ஹலோ நெஞ்சே யூடியூப் அந்த தளத்தை நான் பல ஆண்டுகளாக பார்த்தும் கேட்டும் மகிழ்ந்து வருகிறேன். அதன் நிகழ்ச்சிகள் எல்லாமும் உன்னத நோக்கத்தையும் உயரிய கருத்துக்களையும் உள்ளடக்கியவையாக அமைந்திருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது. இப்பொழுது அந்த தளம் மாணவர்களிடம் பேச்சுத்திறனையும் தமிழ் உணர்வையும் விரிவாக்குவதற்காக எடுத்துக்கொண்டுள்ள முயற்சிதான் இந்த பேச்சு திறன் போட்டி. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அதிகமாக பங்கெடுக்கிறார்கள்.
அது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்களை ஆசிரிய பெருமக்களும் பெற்றோர்களும் ஊக்குவிக்கிறார்கள். அது இன்னும் பெருமை அளிக்கிறது. அத்தகைய நிகழ்ச்சி தொடர்ந்து சிறப்புடன் நடைபெற நான் தகவல் முத்துக்கள் இதழ் ஆசிரியர் என்ற முறையிலும் இணைய பங்கேற்பாளன் என்ற முறையிலும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். வணக்கம். நெஞ்சே நெஞ்சே ஹலோ நெஞ்சே ஹலோ நெஞ்சே யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். இப்போ சமீபத்தில் ஹலோ நெஞ்சே யூடியூப் சேனல்ல மாணவர்கள் பேச்சரகம்ன்ற ஒரு புதிய நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ ஆரம்பிக்கலாங்களா? எம்மொழிக்கும் மூத்தவளே, எம்மொழிக்கும் மூத்தவளே, எம்மொழியாய் வாய்த்தவளே, பாரதியின் தேன் தமிழே, பாவேந்தரின் அருந்தமிழே, பார் போற்றும் பைந்தமிழே, என் நாவில் தவழும் நற்றமிழே, உம்மை வணங்குகின்றேன் இந்த அவையினிலே. பேரன்பிற்குரியவர்களே, தமிழர் தம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் வாழ்கிறதா தளர்கிறதா என்ற தலைப்பின் கீழ் என்னுடைய கூற்றை எடுத்துக்கொண்டால், தமிழர் தம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் 50% வாழ்ந்தும் வருகிறது, தளர்ந்தும் வருகிறது. எப்படி என்றால், பேரன்பிற்குரியவர்களே, பண்டிகை காலங்களிலும் திருவிழா காலங்களிலும் தமிழர் தம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தமிழ் வாழ்கிறது. இது உண்மை, அனைவரும் அறிந்த ஒரு உண்மை. ஏனென்றால் வேட்டி சட்டை அணிந்து கொண்டு புலனத்திலும் படவரியிலும் அவர்களுடைய நிலைப்பாடுகளில் தம்முடைய தம்படங்களை பதிவேற்றம் செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தருணங்களில் அனைவரது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழர் தம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே பட்சத்தில் அடுத்த நாள், பண்டிகைகளுக்கு அடுத்த நாள், தமிழ்களம் அவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் சொல்லுகின்றேன், 50% தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, 50% தமிழர்களிடத்திலே தமிழ் தளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது நிதர்சனமான ஒரு உண்மை. பேரன்பிற்குரியவர்களே, தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டு இங்கமரர் சிறப்பு கண்டார் என்ற மகாகவி பாரதியாருடைய வரிகளால் நம் தமிழ் மொழியினுடைய சிறப்புகளை எடுத்துக்கொண்டால், அவருடைய சிறப்பான அந்த வரிகள் தமிழை அமுதம் அமிழ்தம் என்று சொல்லுகின்றார். அமிழ்தம் என்று சொல்லக்கூடிய அவர்களுடைய வரிகளால் அவர்களுடைய உயிர்களில் எப்படி தமிழ் வாழ்ந்து கொண்டிருந்தது என்று அனைவரும் அறிந்தே தீருவோம். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழி இன்றும் பல இளைஞர்களாலும் என்னை போன்ற ஒரு மாணவ செல்வங்களாலும் அவர்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதே நிலையிலே இச்சை பேசுகின்ற விமர்சிக்கக்கூடிய இளைஞர் பெருமக்களிடையே தமிழ் தளர்ந்து வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று தமிழை உயிருக்கு நிகராக பார்த்தவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு மொழியில் கலப்படம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக இன்றைய அரசாங்கமும் மேனாள் அரசாங்கமும் பல அரசாங்கங்கள் எல்லாம் பல நலத்திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். பேரன்பிற்குரியவர்களே, சொற்குவை என்ற ஒரு திட்டத்தின் மூலமாக, சொற்குவை என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தின் கீழ் பல தமிழ்கள வார்த்தைகளை எல்லாம் அதில் உள்ளடக்கினால் தமிழ் வார்த்தைகள் பிறக்கிறது. மாணவர்களால் உருவாக்கப்பட்டு, மாணவர்களால் அது அங்கீகரிக்கப்பட்டு, அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த சொற்குவை திட்டத்திலே சொற்கள் எல்லாம் சேர்கிறது. அந்த சொற்களுக்கெல்லாம், தமிழ்கள சொற்களுக்கெல்லாம் தமிழ் வார்த்தைகள் பிறக்கிறது. அப்படிப்பட்ட திட்டங்கள் மூலமாக தமிழ் இன்றும் தமிழர்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொன்னால் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மாணவர்களாக தோன்றக்கூடிய, மாணவர்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு தமிழ் இயக்கங்கள் எல்லாம், தூய தமிழ் இயக்கங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தூய தமிழிலே பேசக்கூடிய மாணவ தன்மைகள் எல்லாம் இருக்கிறார்கள். என்ன எடுத்துக்கொண்டால், நான் ஒரு தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட ஒரு மாணவன், ஒரு தாவரவியல் துறையை வேற்றுத்துறை மாணவன் தான் நான். ஆனால் இருந்தாலும் தமிழ் மீது கொண்ட ஒரு ஆர்வத்தின் காரணமாக, தமிழை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு, தமிழின் மீது உள்ள ஒரு பற்றின் காரணமாக தூய தமிழ் பற்றாளர் என்ற ஒரு அற்புதமான ஒரு பட்டத்தினை பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது.
தூய தமிழ் பற்றாளர் இன்று என்னை அழைக்கிறார்கள். பல மாணவர்கள் எல்லாம், பல பேரறிஞர்கள் எல்லாம் என்னை அடுத்து கூறுகிறார்கள். தாவர தென்றல் என்ற ஒரு பட்டத்தினை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி அந்த பட்டங்களை எல்லாம், விருதுகளை எல்லாம் பெற்றதற்கு காரணம் யார் என்று சொன்னால், பேரன்பிற்குரியவர்களே, இந்த என் உயிரினும் மேலான இந்த அற்புதமான ஒரு தமிழ் மொழிதான். அப்படிப்பட்ட மொழிக்கு ஏதாவது ஒரு களங்கம் ஏற்படும் என்று சொன்னால், உயிரினும் மேலாக நிரக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு தமிழ் மொழியை, தமிழ் மொழிக்காக உயிரை கூட விடுவதற்கு தயாராக இருக்கின்றோம் இந்த மாணவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட உயிரை கூட நாங்கள் தமிழுக்காக விட்டுக் கொடுக்க தயாராக இருக்கின்றோம் என்றால், அப்படிப்பட்ட தமிழர்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மட்டுமல்ல, உலகத்தினுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை உள்ளங்களிலும், அத்துணை ஜீவராசிகளினுடைய உள்ளங்களிலும் தமிழ் என்றும் நடைபெற்றிருக்கும், தமிழ் என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். எண்களில் மட்டுமல்ல, கண்களில் மட்டுமல்ல, இமைகளில் மட்டுமல்ல, உடல்களில் மட்டுமல்ல, உயிர்களில் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை தூணிலும் துரும்பிலும் தமிழ் இருக்கிறது. அத்துணை உணர்வுகளிலும் தமிழ் இருக்கிறது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாடுகளும் மா என்ற தமிழ் எழுத்தை தான் உச்சரிக்கின்றன. தமிழகத்திலே இருக்கக்கூடிய மாடுகளும் நாய்களும் மா என்ற தமிழ் எழுத்தை தான் உச்சரிக்கின்றன. எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பாக இழகர வரிசை என்னுடைய தமிழ் மொழியில் மட்டும்தான் இருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட சிறப்புகளை எல்லாம் பெற்ற ஒரு தமிழ் மொழியிலே என்றும் தளர்வு ஏற்படாது. தளர்வு ஏற்பட்டாலும் நாங்கள் அந்த தளர்வுகளை போக்குவதற்காக நாங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றோம் மாணவ இளைய சமுதாயினர் என்று சொன்னால் அது மிகையாகாது. குமுதாயத்திலே என்று தமிழ் இழிவுபடுத்தப்படுகிறதோ அந்த இடத்திற்கெல்லாம் நாங்கள் செல்வோம். அப்படிப்பட்ட இழிவுபடுத்தக்கூடிய அந்த இடங்களுக்கெல்லாம் நாங்கள் சென்று தமிழை காப்பதற்காக நாங்கள் போராடுவோம். தமிழ் நாட்டின் புகழ் காக்க, தமிழ் பெருமை நாம் காக்க பைந்தமிழை போற்றுவோம், பைந்தமிழை போற்றுவோம், பைந்தமிழை போற்றுவோம். தமிழர்களினுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் என்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும், வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும், வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும் என்ற என்னுடைய கூட்டினைத்துடன் நிறைவு செய்து, வாழ்க தமிழ், வெல்க தமிழ், என்றென்றும் இந்த உலகத்திலே நிலை பெற்று இருக்கும் தமிழ், வளர்ந்து கொண்டுதான் வரும் தமிழ் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து நல்லதோர் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இருந்தமிழே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ்தம் என்றாலும் வேண்டேன் என கூறி தமிழனை போற்றி வணங்குகிறேன். ஹலோ நெஞ்சே யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய பேச்சு போட்டி. அருமையான தலைப்பு, தமிழருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தமிழ் வளர்கிறதா அல்லது தளர்கிறதா என்ற தலைப்பு. பெருமக்களே, எப்பொழுதுமே ஒரு தலைப்பு என்று சொன்னால் அது நுட்பமாக கொடுத்திருக்க வேண்டும். இந்த தலைப்பும் அவ்வாறு நுட்பமாகத்தான் கொடுக்கிறது. பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழருடைய உள்ளங்கள்ல இல்லங்கள்ல இப்ப எங்கப்பா தமிழ் என்று சொன்னால் அது தளர்கிறதுதா வளரல என்று சொல்லுவாங்க. அவங்க பொதுவா எல்லாருடைய இல்லங்களிலும் உள்ளங்களும் கேட்கல, தமிழர்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்று கேட்கிறார்கள். அப்போ தமிழர்னு சொன்னா அவங்களுடைய உள்ளத்திலையும் இல்லத்திலையும் தமிழ் வளர்ந்தாதான் தமிழர்கள் என்ற ஒரு பார்வையாக பார்த்தால் நிச்சயமாக நாம் சொல்லலாம் தமிழருடைய அந்த இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் இன்று வளர்ந்துதான் வருகிறது என்று. ஏதோ இப்போ ஆங்கில மோகம் என்பது வளர்ந்து கொண்டிருந்தாலும் நாம் அதை வைத்துக் கொண்டு தமிழர்களுக்கிடையே அந்த தமிழ் பற்று குறைந்து விட்டது என்று சொல்ல முடியாது. தமிழ் என்று சொன்னாலே, இப்போ என்னுடைய பெயர் அமர்நாத், நான் சென்னையில இருக்கக்கூடிய அரும்பாக்கத்துல துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைணவ கல்லூரியில தமிழ் இலக்கியத்துறை படிக்கிறேன். இப்ப எங்களுடைய சென்னை சொல்லும் பொழுது சென்னை தமிழ் என்று சொல்கிறார்கள். அப்படி தெற்கே போனீங்கன்னா மதுரை தமிழ், திருநெல்வேலி தமிழ் என்று தமிழையே பல வகையாக கூறி அதனுடைய சற்று நிலை மாறி இருக்குமே தவிர தமிழே அதனுடைய நடை தளர்ந்து விடவில்லை. மெல்ல தமிழி சாகும் என்பதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன் என்று சொன்னால், எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அடைமொழி நம்முடைய தமிழ் மொழிக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. தமிழ் என்றால் அது தெய்வத்தமிழ் என்று குறிப்பிடுகிறார்கள். ஒரு மொழியும் இது அரசியல் மொழி, இது காதலுக்குரிய மொழி என்றெல்லாம் சொல்லும் பொழுது இது தெய்வத்தமிழ் மொழி என்று சொல்றாங்க. திருவிளையாடல் புராணத்துல கண்ணுதல் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுரல் தெரிந்த இந்த பசுந்தமிழினை மண்ணிடை சில இலக்கண வரம்பிலா மொழி போல் எண்ணிடைப்பட கிடந்ததா எண்ணவும் படுமோ என்று கேட்கிறார்கள் என்று சொன்னார். சங்க இலக்கியங்கள் தொடங்கி இக்கால இலக்கியம் வரை தமிழ் என்பது வளர்ந்து கொண்டுதான் இருக்குது. எப்படின்னு சொல்றீங்களா? அப்ப எல்லாம் ஏடு எடுத்து எழுதினார்கள். அப்போ புத்தகத்தில் எழுதினாங்கன்னு சொன்னா தமிழ் தளர்கிறது என்று நாம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதுபோலத்தான் இன்று தமிழ் என்பது நாம் பேச்சிலே என்பது மட்டும் சொல்லாமல் தமிழை சொல்லணும்னா பிளாக் என்று சொல்லக்கூடிய அந்த வலைப்பூக்கள்ல நாம் நினைத்ததையெல்லாம் கவிதையாகவும் கட்டுரையாகவும் பல பேராசிரியர்களும் பல தமிழ் அறிஞர்களும் இணையத்தில் இன்று தருகிறார்கள். நாம இங்க ஏதோ மேடை போட்டு பேசினா 50 பேர் 100 பேருக்கு தான் போய் சேருமே தவிர, ஆனால்
இப்படியெல்லாம் போகுதுன்னா 1000 பேர் 2000 பேர் லட்சம் பேர் என்று வலைவொலி மூலமாக பரவுகிறது. இந்த பேச்சே இப்ப வலைவொலியில தான் போட்டு பல பேர் அந்த தமிழ் உணர்விலே ஆழ்த்தப்பட இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது தமிழருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இருக்கக்கூடிய அந்த தமிழனுடைய வெற்றிதான் வளர்ச்சிதான் என்று நாம் சொல்லலாம். பாரதிதாசன் அதுதான் புரட்சி கவியில பாடினார். அது கதை சொன்னா நேரம் அதிகமா இருக்கும், ஏன்னா 5 மணித்துளி தான் கொடுத்திருக்காங்க. அந்த கதையில இளவரசனும் ஒரு இளவரசியும் ஒரு கவிஞனும் காதல் கொள்வார்கள். அப்போ அந்த காதல மன்னன் ஏத்துக்காம என்ன பண்ணுவான், அவனுக்கு கொலை தண்டனை செய்வான். அப்ப கொடுக்கிறப்போ அந்த கதாபாத்திரம் பேசுவதாக புரட்சி கவிஞர் அமைத்திருப்பார். என்னன்னு சொன்னா, தமிழறிந்ததால் வேந்தன் என்னை அழைத்தான், தமிழ்கவி என்று என்னை அவளும் காதலித்தாள், அமுதம் என்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி போவதற்கு காரணமாய் இந்த இருந்ததென்று இந்த சமுதாயம் நினைத்தடுமோ, ஐயோ என்னுடைய தாய்மொழிக்கு இழுக்கு வந்தால் நான் சகிப்பதுண்டோ என்று சொல்லிட்டு அவன் கடைசியா என்ன சொல்லுவான், மாசில்லாத உயர் தமிழை உயிர் என்று போற்றுமென்கள். இவனுடைய காதலுக்கு அந்த தமிழ் கவிஞனா இருந்ததுதான் ஒரு காரணம் என்று நினைக்காதீங்கப்பா, தமிழ் மொழியை போற்றுங்க, அது என்னுடைய பர்சனல், என்னுடைய தனிப்பட்டது என்று அவன் சொல்லுவான் என்று சொன்னால், அப்படித்தான் இன்றைய நிலைமையும். ஏதோ தமிழ் படித்தவர்கள் சரியாக படிக்காதவர்கள் அவனுக்கு தான் இந்த வேலையெல்லாம் இல்லாம ஏதோ கஷ்டப்படுறாங்களே தவிர, உண்மையிலேயே விரும்பி தமிழ் படித்தவர்களுக்கெல்லாம் எவ்வளவோ வேலைகள். நம்முடைய இந்திய நாடு மட்டுமல்ல பெருமக்களே, எல்லா நாட்டிலையும் அந்த தமிழுடைய வரவேற்பு இருக்கிறது. தலைப்பை ஒட்டி பார்க்கணும்னு சொன்னா, தமிழர்களுடைய அந்த தமிழ் உணர்வு வளர்கிறதா என்று சொன்னால், நீங்க பட்டிமன்றம் என்று ஒன்று ஏற்பாடு செய்து பாருங்கள். அதற்குரிய அந்த டிக்கெட்டுகள் அதெல்லாம் எப்படி விற்பனை ஆகி போகுது, பொதுமக்கள்லாம் உள்ள கூட போக முடியல. இப்போ குறிப்பாக ஒரு பெரியவங்களை கூட எடுத்துக்கலாம், சாலமன் பாப்பையாவோ இல்ல சுகீசிவம் ஐயாவோ பர்வீன் சுல்தான் அம்மாவோ, அவருடைய பட்டிமன்ற நிகழ்ச்சிகள்னு சொன்னா தமிழ் பற்று இல்லாமலே அப்பெல்லாம் வராங்க. அப்ப அவருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தமிழ் மிகவும் வளர்ந்துதான் வருது. ஒரு பண்டிகை என்று சொன்னால் எவ்வளவு வேலையா இருந்தாலும் பட்டிமன்றம் பார்க்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு இருக்கிறதா இல்லையா? அப்ப தமிழ் உணர்வு இருக்கிறது. தமிழ் பெயர்களே வைப்பது இல்ல, வெறும் ஆங்கிலத்திலே வடமொழியில் தான் வைக்கிறாங்க. அப்படி இருப்பவர்களை மட்டுமே நம்ம பார்க்க கூடாது. எனக்கு தெரிந்த ஒரு மருத்துவர் அம்மா இருக்காங்க, சித்த மருத்துவர். அவங்களுடைய பெயர் ஒரு நல்ல தமிழ் பெயர். அவங்களுடைய குழந்தைக்கு ஆர்கலி என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஆர்கலின்னா கடல்னு அர்த்தம். அந்த ஆர்கலி என்பது எங்க வருதுன்னு சொன்னா, நெடுநல்வாடையில வருது. வையகம் பணிப்ப வரநேர்வு திரிதரு அப்படின்ற அந்த பாட்டுல வரும், ஆர்கலி முனைய கொடுங்கோல் கோவலர் என்று. அப்போ தமிழ் பெயரை வைக்கணும் என்றும் பல பேர் விரும்புறாங்க. இன்றைய இளைஞர்கள் எல்லாம் அந்த தமிழ் பற்று என்பது கொண்டுதான் இருக்கிறது. ஒன்றொன்று பேசும்பொழுதும் தமிழ் வளர வேண்டும், தமிழ் வளர வேண்டும் என்று இன்றைய இளைஞர்கள் நினைத்துக் கொண்டு இணைய வழி மூலமாக டெக்னாலஜியும் ரொம்ப முக்கியம் சொல்றாங்க. தொழில்நுட்பம் சார்ந்து தமிழை வளர்க்கிறார்கள் என்று சொன்னால், இன்றைய சமூகத்திலே தமிழர்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் வளர்கிறதுதான் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிறைவேற்றுகிறேன். வணக்கம். பின்னர் பிறந்து செருக்கோடு முன்னர் வந்த மொழி பலவியவும் இன்னும் மண்ணில் இளமையாயுள்ள தன்னிகர் தமிழ் தாயினை போற்றுவாம். அனைவருக்கும் வணக்கம். நான் தென்றல் முருகையன், மலேசியாவின் மலாயா பல்கலைக்கழகத்தில் தமிழ் மொழியியல் பட்டப்படிப்பை முடித்துள்ளேன். தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் வளர்கிறதா தளர்கிறதா? பாருங்கள் பார்ப்போம். உலகத்தில் நாம் எந்த மூலைக்கு சென்றாலும் அங்கு தமிழர்கள் இருப்பர். இவர்களெல்லாம் பல தலைமுறைகளுக்கு முன்பு வெள்ளையர்கள் ஆட்சி காலம், ஜப்பானிய ஆட்சி காலம், பொருளாதார சிக்கல், போர் கொடுமை, வணிக நோக்கம் என ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணத்தின் அடிப்படையில் புலம்பெயர்ந்திருப்பர். அவ்வாறு புலம்பெயர்ந்தவர்கள் தன் நாட்டை விட்டு வேறு நாட்டிற்கு புலம்பெயர்ந்த போதிலும் அந்நாட்டிலே தமிழ் மணக்க செய்த பெருமை நம் தமிழர்களுக்கு உண்டு. இதுவரை பெரும்பாலான ஆசிய நாடுகளில் தமிழர்கள் தமிழ் பேசியும் தமிழ் கல்வி கற்றும் வந்த காலம் வளர்ந்து ஐரோப்பிய நாடுகளிலும் கூட தமிழ் வளர்ந்து வருகின்றது. இப்போது தெரிந்திருக்கும் தமிழ் வளர்கிறதா தளர்கிறதா என்று. தமிழர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் வளர்ந்து ஒருபடி மேலே சென்று அவர்கள் வாழ்கின்ற நாட்டிலும் கூட தமிழ் வளர்ச்சி காண தொடங்கிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். நிலவினிற்கே பெயர்ந்தாலும் நினதாட்சி தொடரும் அம்மா என்று மலேசிய தமிழ் வாழ்த்தில் ஒரு வரி உள்ளது. அது நிச்சயமாக கவிச்சுவை கருதி எழுதப்படவில்லை என்றே நான் நினைக்கிறேன். அவ்வரி முற்றிலும் சாத்தியமானவையே. அவ்வகையில் நாங்கள் வாழும் எங்கள் தீபகற்ப மலேசிய நாட்டில் தமிழர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் வளர்ந்துள்ள சான்றுகளை பகிர்கிறேன். முதல் சான்றை நான் எங்கள் வீட்டிலிருந்து தொடங்குகிறேன். என் வீட்டில் என்னையும் சேர்த்து நாங்கள் 4 பிள்ளைகள். எனக்கு தென்றல், என் தம்பிக்கு புகழேந்தி, தங்கைக்கு தமிழ்மதி, கடைசி தம்பிக்கு அன்பு தமிழ் என்று பெயர் சூட்டியுள்ளனர் என்னுடைய பெற்றோர்கள். இது போலவே இன்றும் தம் பிள்ளைகளுக்கு தமிழ் பெயர் சூட்டி அழகு பார்க்கும் பெருமை மலேசிய பெற்றோர்களுக்கிடையே உண்டு.
தமிழ் பெயர் வைத்தால் மட்டும் போதுமா? தமிழ் கல்வியும் அவசியம் என தங்கள் பிள்ளைகளை தமிழ் பள்ளிக்கு அனுப்புகிறார்கள் நம் மலேசிய தமிழ் பெற்றோர்கள். கடந்த மாதம் மலேசியாவின் 530வது தமிழ் பள்ளி எங்கள் பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அவர்களால் மிகவும் விமரிசையாக திறந்து வைக்கப்பட்டது என்பதனை இவ்வேளையில் நான் பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். மேலும் மலேசியாவின் 2 அரசு பல்கலைக்கழகங்களில் கூட தமிழ் கல்வியை பட்டப்படிப்பு வரை தொடரும் வாய்ப்பு இங்குள்ளது. அதில் ஒன்று நான் பயின்ற மலாயா பல்கலைக்கழகம், மற்றொன்று சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழகம். அரசாங்கத்தால் தமிழ் மேற்கல்வி தொடரும் அளவிற்கு அங்கீகரிக்கப்பட்டு வழிவகுத்து தரப்பட்டுள்ளது என்ற போதிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும். இவற்றிற்கெல்லாம் வழித்தளமாக இருப்பது தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் வளர்ந்த காரணமே. தொடர்ந்து எங்கள் மாண்புமிகு பிரதமர் டத்து ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அவர்கள் நாடாளுமன்றத்தில் திருக்குறளை தமிழ் மொழியில் சொல்லி தனது உரையை வழங்குகிறார். தமிழர்கள் அனைவருக்கும் ஒரு மிகவும் பெருமையான ஒன்றாக நான் இதை பார்க்கிறேன். அடுத்தபடியாக இங்கு தமிழ் வாசிப்போருக்காக பணம் பட்டுவாடா செய்யும் இயந்திரத்தில் தமிழ் மொழியில் தெரிவு செய்து பயன்படுத்தும் வசதி இங்குள்ளது. மேலும் தமிழர் திருநாள், தமிழ் புத்தாண்டு, தமிழர் பண்பாட்டு நிகழ்ச்சிகள், தமிழ் சார்ந்த இன்னும் பல விடயங்கள் இங்கு தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வரும் சூழல் நம் மலேசிய நாட்டில் உள்ளது. பல தமிழ் இயக்கங்களும் கூட நாட்டில் தமிழ் வளரச் செய்யும் பணியில் தங்களது முனைப்பை காட்டி வருகின்றனர். மலேசியாவை போலவே எங்கள் அண்டை நாடான சிங்கப்பூரிலும் தமிழர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் வளர்ந்து வருகின்றது. அவர்களது பணத்திலும் பொது இட அறிவிப்புகளிலும் தமிழ் மொழிக்கான முக்கியத்துவம் பரவலாகவே வருந்து வருகின்றது. நான் தற்போது சிங்கப்பூரின் முதன்மை மொழிபெயர்ப்பு நிறுவனமான ஒன்றில் தமிழ் மொழி மொழிபெயர்ப்பாளராக பணிபுரிந்து வருகிறேன். சிங்கப்பூர் அரசு வெளியிடும் ஒவ்வொரு அறிவிப்புகளும் தமிழ் மொழிக்கு மொழிபெயர்க்கப்படுகின்றன. ஒரு மொழியின் பயன்பாடும் தேவையும் அதிகமாக இருந்தால் மட்டுமே அதற்கான மொழிபெயர்ப்பு தேவை இருக்கும். அவ்வகையில் சிங்கப்பூர் தமிழர்களின் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் தமிழ் வளர்வதாலேயே தமிழ் நிலைத்துள்ள சூழல் இங்கு நான் பார்க்கிறேன். அது மட்டுமின்றி சிங்கப்பூரில் 1 மாத காலகட்டத்திற்கு தமிழர் திருநாள் முன்னிட்டு பல நிகழ்ச்சிகள் செய்யும் வழக்கமும் இங்குள்ளது. இதுபோல் இன்னும் பல நாடுகளில் தமிழ் வளர்கின்றது. அண்மையில் கனடாவில் சிப்பி எனும் கல்விக்கூடம் அங்கு வாழும் தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் கற்பிப்பதற்காக நிறுவப்பட்டு தற்போது தமிழ் கல்வி சேவையை வழங்கி வருகின்றது. இன்னொரு முக்கியமான விடயம், 2-3 வருடங்களுக்கு முன்பு லண்டனில் இருக்கும் சோவாஸ் பல்கலைக்கழகத்தில் மீண்டும் தமிழ் பாடத்தை கொண்டு வருவதற்கு நிதி தேவைப்பட்ட போது உலக தமிழ் மக்கள் பலர் தங்களால் முடிந்த உதவித்தொகைகளை வழங்கினர். நாடு கடந்து தமிழ் எங்கிருந்தாலும் அதனை வளரச் செய்யும் உள்ளம் தமிழர்கள் அனைவருக்கும் உண்டு என்பதற்கு இதுவே சிறந்த சான்றாகும். மேலும் எந்த மொழிக்கும் வாய்த்திடாத பெருமை தமிழுக்குண்டு. மொழிக்கான ஒரு கோயில் கட்டி தமிழ் தாய் வடிவம் கொடுத்த பெருமிதம் தமிழ்நாட்டையே சேரும். இவ்வாறு இன்றும் தமிழ் நிலைத்திருப்பதற்கு காரணம் தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் வளர்வதாலேயே. இவ்வளவு வளர்ச்சிகள் இருந்த போதிலும் தமிழ் சோறு போடுமா என்ற கேள்வி இன்றும் தமிழர்களிடையே உள்ளது என்பதை மறுக்க முடியாத ஒன்றாகும். ஆய்வு கல்வியை பின்புலமாக கொண்ட நான் ஒரு பக்கம் மட்டும் பார்த்து தமிழ் மொழி வளர்கிறது என்று சொல்லுதல் முறையன்று. தமிழும் தமிழ் மக்களும் தளர்வதை மலேசிய கவிஞர் சந்திரா குப்பன் அவர்களால் எழுதப்பட்ட கவிதையின் வழி சொல்கிறேன், கேளுங்கள். நாட்டை விட்டு ஓடி வந்த நாதேரிகளை நட்புக்கரம் நீட்டி வரவேற்று அடைக்கலம் கொடுத்து தன் நாட்டையே அவனுக்கு தாரை வார்ப்பான் தமிழன் ரொம்ப நல்லவன். காலம் காலமாய் கட்டி காத்த கொள்கைகளை கடாசி விட்டு அறிவுக்கு உதவாத அவன் கொள்கைகளை பின்பற்றி அவனோடு கூத்தடிப்பான் தமிழன் ரொம்ப நல்லவன். மாற்று இனத்தான் தன்னை மெச்சுவதற்காக தன் இனத்தானை அவனிடம் காட்டி கொடுத்து அவனிடம் கைத்தட்டல் பெறுவான் தமிழன் ரொம்ப நல்லவன். தன் மொழி பள்ளி இருக்க பிற மொழி பள்ளிக்கு தன் பிள்ளைகள் அனுப்பி அந்த மொழியில் தன் பிள்ளைகள் பேசுவதைக் கண்டு பூரித்து போவான் தமிழன் ரொம்ப நல்லவன். தன் தாய்மொழியை குழி தோண்டி புதைத்துவிட்டு பிறர் மொழியில் உரையாடி அந்த மொழி வளர நீரூற்றி உரமிட்டு செழிப்பாக்குவான் தமிழன் ரொம்ப நல்லவன். தன் பண்பாடு இருக்க அடுத்தவன் பண்பாட்டை பின்பற்றி கோட்டு சூட்டு போட்டு கேக் வெட்டி பிறந்த நாள் கொண்டாடுவான் தமிழன் ரொம்ப நல்லவன். அடுத்த இனத்தான் தன் பெண்ணை விரும்பினால் மறுப்பு சொல்லாமல் மனம் முடித்து வைப்பான். தன் இனத்தான் விரும்பினால் சாதி பேதம் பார்த்து பிரித்து சாதி காப்பான் தமிழன் ரொம்ப நல்லவன். சொந்த இனத்தையே வெட்டி கொன்று அழித்து தன் இனப்பெருக்கத்தை குறைத்து மாற்றினத்தான் சிறப்பாக வாழ வழிவகுப்பான் தமிழன் ரொம்ப நல்லவன். தனக்கான உரிமைகள் மறுக்கப்படும் போது தன்னடக்கத்துடன் உறக்க பேசாமல் அமைதி காத்து விசுவாசம் காட்டுவதில் தமிழன் ரொம்ப நல்லவன். மொத்தத்தில் தன் இன மொழி பண்பாடு வளர்ச்சியை விட பிற இன மொழி பண்பாடு வளர்ச்சிக்காக மிகவும் பாடுபடுவதில் தமிழன் ரொம்ப ரொம்ப நல்லவன். தமிழை தளரச் செய்யும் தமிழர்கள் மீதான கவிஞரின் மனக்குமரல் இக்கவி வழி நிச்சயம் உங்களை வந்தடைந்திருக்கும்.
சென்ற இடத்தால் செலவிடாது தீதோரி நன்றின்பால் உயிப்பது அறிவு. மனம் எவ்வழி சென்றாலும் அதில் எது நன்மையோ அதனை மட்டும் கண்டு அதன் வழி நடத்தலே அறிவு என்கிறார் வள்ளுவர். பிற மொழிகள் கலாச்சாரங்கள் எல்லாம் நம்மை கவர்ந்தாலும் நம்முடைய வேர்தான் நமக்கான அடையாளம். அதனை மேலோங்க செய்தலே அறிவு. இடையில் விஜய் தொலைக்காட்சியின் நீயா நானா நிகழ்ச்சியில் உலகின் பல பகுதிகளில் இருந்து தமிழ் இளைஞர்கள் கலந்து கொண்டதை நாம் பார்த்திருப்போம். பெருமையாக இருந்திருக்கும். ஆனால் ஒன்றை நினைவில் கொண்டிருத்தல் அவசியம். பெரும்பாலும் புலம்பெயர்ந்த மக்களிடையே 3 தலைமுறையில் மொழி சிதைவு ஏற்படும் என்பது ஃபிஷ்மனின் கூற்று. தம் மொழி பேசுவது குறைந்து தாங்கள் வசிக்கும் நாட்டின் அதிகார மொழியை பேசத் தொடங்கும் சூழலில் மொழி தன் அழிவை நோக்குகிறது. தமிழ் மொழியை எழுதி பேசி வாசிப்பது தொடர்ந்தால் தமிழ் தொடர்ந்து தமிழர்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மட்டுமல்ல பாரெங்கும் வளரும் என்பது நிச்சயம். இனி முடிவெடுப்பது நம் ஒவ்வொரு தமிழனின் கடமை. இவ்வேளையில் எனக்கு தமிழூட்டிய என் பெற்றோர், ஆசிரியர்கள், விரிவுரையாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி எனக்கு இத்தலைப்பில் பேசிட வாய்ப்பளித்த இந்திராபாய் அம்மா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. திசையும் புகழ் மணக்கும் எங்கள் தமிழ், சொற்சுவையில் கலந்த செந்தமிழ், பிஞ்சினில் பாயும் பைந்தமிழ், நெஞ்சினில் வாழும் நற்றமிழ், செந்தமிழே பைந்தமிழே நற்றமிழே, நீ பல்லாண்டு வாழ்ந்து படர்ந்து மணக்க தமிழே, எங்களுள் இருந்து மணக்க தமிழே, உன் புகழ் மணக்க தமிழே. தமிழ் நெஞ்சே வலையொலி பக்கத்தில் இருந்து எங்கள் பேச்சரங்கத்தை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அத்துணை தமிழ் உள்ளங்களுக்கும் என் பணிவன்பான வணக்கங்கள். நான் மணிமொழி, துவாரகதாஸ் கோவர்தன்தாஸ் வைணவக் கல்லூரியிலிருந்து இளங்கலை தமிழ் இலக்கியத்துறை 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி. வணக்கம். தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் வளர்கிறதா தளர்கிறதா? இந்த அற்புதமான ஒரு பேச்சரங்கத்தை ஏற்படுத்தியதற்கே என்னுடைய நன்றிகளை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர்களே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடியெல்லாம் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்கள் தமிழ் எங்கும் தமிழ் இன்பத்தமிழ் என்றெல்லாம் அடைமொழி மூலம் அடுக்கி அடுக்கி பேசிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் நம்முடைய தமிழ் மொழி இன்று எந்த நிலையில் இருக்கின்றது? இல்லங்களில் தமிழ் வளர்கிறதா? முதல்ல இல்லத்துக்கு பேர் என்ன வைக்கிறோம்? பாரத விலாஸ், ராதாகிருஷ்ண விலாஸ்ன்னு வைக்கிறோம். அன்று அன்பு இல்லம். அப்பொழுது நம்முடைய மரபு எங்கு போனது? நம்முடைய தமிழ் மொழியே இன்று இல்லை. வடமொழி சொற்கள் கலந்து விட்டது. இப்படிதான் இல்லத்துக்கு பேர் வைக்கிறோம். இல்லத்தில் இருக்கிற குழந்தைங்க அண்ணா, தம்பி, தங்கச்சி, மாமா, அத்தன்னு கூப்பிடாம அங்கிள், ஆண்டி, பிரதர், ப்ரோ, சிஸ், இஸ்ஸுன்னு என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறார்களே. அப்படியானால் தமிழ் வளர்கிறதா? அன்பர்களே, முன்பெல்லாம் விருந்தினர் வீட்டுக்கு வந்தா வரவேற்பாங்க, வணக்கம் என்று கைகூப்பி வரவேற்பார்கள். இன்று மாறாக கைகுலுக்கி நம்முடைய தமிழர் பண்பாட்டையே மாற்றிவிட்டார். விருந்தினராக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துர நோக்கல் வருகென உரைத்தல் போமெனில் பின் செல்வதாதல்னு சொல்லுவாங்க. வந்த விருந்தினர் வீட்டை விட்டு போறார்னா நம்ம விருந்தினரை 7 அடி வாசல்ல இருந்து தள்ளி போய் வழி அனுப்பணும்னு சொல்றாங்க. நம்முடைய மரபு எங்கு போச்சு? எந்த குழந்தை இன்னைக்கு திருக்குறள் சொல்லுது? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்ன்ற ஆரம்பித்து எல்லா ரைம்ஸையும் சொல்லுது நம்ம குழந்தைங்க. சிபிஎஸ்சி ஸ்கூலில் சேர்க்க தான் நம்ம ஆர்வமாக இருக்குமே தவிர அதில் தமிழே இல்லைனா கூட நம்ம தயாராக நம்முடைய தாய்மொழியை கொடுந்த மறந்துடும் தெரிஞ்சு நம்ம சேர்க்கறதுக்கு தயாராக இருக்கும். அப்புறம் எப்படி நம்ம சொல்கிறது தமிழ் இல்லங்களில் வளருது? அன்பர்களே, என்னுடைய அம்மா அப்பாவை நான் எடுத்து சொல்கிறேன். என்னுடைய அம்மா அப்பா 2 பேருக்குமே எழுத படிக்க தெரியாது. ஆனாலும் என்னை ஸ்கூலுக்கு போயிட்டு வான அந்த தத்தி தடுமாறிய உங்களுடைய வார்த்தைகளால் ஆங்கிலத்தை தான் பேசுவாங்க. நான் என்னம்மா பள்ளின்னு சொல்லாமா, வரலன்னா கஷ்டப்படாத சொல்லிடுமான்னு சொன்னால், அட இதெல்லாம் யாரடி சொல்லுவா என்று அவங்க மாறுறாங்க. பேருந்தில் நிற்கும் போது பேருந்து வந்துடுச்சு, பேருந்து நிறுத்தத்தில் நிற்கும் போது சொன்னால் என்னுடைய தோழிமார்கள் என்னடி புதுசாக பேசுகிறேன். அப்போ இந்த சமூகத்திற்காகவே என்னுடைய மொழி நடையை நான் மாற்றக்கூடிய நிலையில் நான் இருக்கின்றேன், நாம் இருக்கின்றோம். பல மொழியாளர்களை பாருங்களேன், அவங்களுடைய மொழியை பேசும்போது அவங்களுடைய மொழியை மட்டும்தான் பேசுவாங்க. ஆங்கில கலப்பை தன்னுடைய மொழியில் மற்ற மொழி கலப்பதை அவர்கள் விரும்பவே மாட்டார்கள். அப்படியானால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அவருடைய உள்ளத்தில் தமிழ் இருக்கிறது என்று பேசினால் மட்டும் போதாது சகோதரர்களே.
ஒரு 2 நண்பர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், முன்பெல்லாம் என்ன புத்தகம் படிச்ச, எந்த எழுத்தாளரை எழுதிய புத்தகம் படிச்ச என்று கேள்வி கேட்பாங்க. இன்று எந்த தியேட்டருக்கு போன, என்ன படம் கடைசியா பார்த்த, ரிவ்யூ சொல்லுப்பா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இருக்கோம். திருவள்ளுவரை நம்முடைய வாழ்க்கையின் முன்னோடியாக நாம் ஏற்பதற்கு தயாராக இல்லை. அதை தவிர விஜய், அஜித் என்று பல ஹீரோக்களை நாம் முன்னோடிகளாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய உள்ளத்தில் தமிழ் வளர்கிறதா, தளர்கிறதா? அன்பர்களே, தமிழை படிப்பதற்கே எழுதுவதற்கே இன்றைய இளைஞர்கள் தடுமாறுகிறார்கள். பாரதிதாசன் அதனால தான் சொல்வார், நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, பொருள் படி, அறம் படி, இன்பம் படி, பொருள் படின்னு அவர் பாட்டு சொல்லிட்டே போவார். ஆனால் இன்றைய சமுதாயம் எப்படி தெரியுமா? காலையில் எழுந்த உடனே இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ஃபாலோவர்ஸ் பேரை படி, ஃபாலோ பேக் உடனே கொடு, ஃபேஸ்புக்கில் போஸ்ட் கீழே இருக்கிற கருத்தை படி என்று பல தவறான வகையில்தான் இந்த சமுதாயம் சென்று கொண்டிருக்கின்றது. எனக்கு ஒரு தோழன் இருக்கார், அவர் கிண்டலாக சொல்வார். அவர் மலேசியாவில் இருக்கார். நண்பர் சொல்வார், சகோதரி கேலண்டரில் யானை படம் இருக்குது. ஒரு இந்திய குழந்தையை கூப்பிட்டு இதில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் அந்த குழந்தை சொல்லும் யானை என்று. அதே ஒரு சீன குழந்தையை கூப்பிட்டு இதில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் அது யானையின் புகைப்படம், யானையின் படம் என்று தெளிவாக சொல்லும். உண்மை அதுதான். நம்முடைய இந்தியர்கள் பக்தி இலக்கியம், சங்க இலக்கியம், சிற்றிலக்கியம் என்கின்ற இந்த இலக்கியங்களை வெறும் மொழியாக நம்முடைய தமிழர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது நம் அடையாளம் என்கின்ற அந்த நுட்பமான கருத்தை நாம் மறந்துவிட்டு திரிகிறோம் என்று அவர் சொன்னார். அதுதான் உண்மையும் சகோதரர்களே. ஏடிஎம்ல நாம் எப்பொழுதெல்லாம் ஆங்கிலத்தை பயன்படுத்தி பணத்தை எடுக்கின்றோமோ அதில் இருக்கின்ற ஏதோ ஒரு ஆப்ஷனில் இருக்கிற நம்முடைய தமிழ் என்றோ ஒரு நாள் எடுக்கப்பட போகிறது என்பதை நான் நினைவில் வைத்து கொண்டால் நிச்சயம் நாம் தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய தமிழ் மொழியின் அடையாளத்தை நாம் பரப்ப முயல்வோம். எனவே சகோதரர்களே, தமிழ் நம் அடையாளம், தமிழ் நம் அங்கீகாரம், தமிழ் நம் வரலாறு, தமிழ் நம் சகாப்தம். எனவே இனிவரும் காலத்திலாவது தமிழ் மொழியை நம் உயிர் மொழியாக எண்ணி பாதுகாப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, களவழி 40, கார் 40, ஐந்தினை 50, திணைமொழி 50, ஐந்தினை 70, திணைமாலை 150, திருக்குறள், திருக்கடுகம், பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, கைநிலை என இத்துணை 18 கீழ்கணக்கு நூல்களும், 8 தொகையில் நற்றிணை, குறுந்தொகை, கலித்தொகை, ஐங்குறுநூறு, அகநானூறு, புறநானூறு, பரிபாடல், பதிற்று 10, மேலும் 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, பட்டினப்பாலை, நெடுநல்வாடை, முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, மலைப்படுகடம், மதுரை காஞ்சி என இத்துணை 18 மேற்கணக்கு நூல்களும் கொண்டு உலகில் உள்ள அத்தனை மொழிகளிலும் சங்க இலக்கியங்கள் அதிகம் கொண்டு விளங்கும் என் தாய்மொழியாகிய தமிழ் மொழி இன்றைய தமிழ் இல்லங்களில் வளர்கிறதா, தேய்கிறதா என்ற தலைப்பில் பேச போகிறேன். ஒரு அப்பா தான் பிள்ளை பிறந்து முதன் முறையாக தன்னை அப்பா என்று அழைக்க ஆனந்தம் அடைகிறார். ஆனால் அதே அப்பா தன் பிள்ளை வளர்ந்து பள்ளிக்கு சென்றவுடன் தன்னை டாடி என்று அழைக்க பேரானந்தம் அடைகிறார். ஆக ஒரு பிள்ளைக்கு பிறப்பு முதல் வளர்ப்புக்குள்ளேயே தமிழை மறக்கடிக்க செய்கிறோம். இன்றைய பள்ளிகளிலும் கூட தமிழ் மொழி நம் வாழ்வின் பாகமாக அல்ல, வெறும் பாடமாக மட்டுமே உள்ளது. அதிலும் கட்டாய பாடம் இல்லை என்பதால் இன்று தமிழை படிக்காமலேயே தமிழகத்தில் பிறந்து வளர்ந்து வாழ முடியும் என்ற துர்பாக்கியம் உள்ளது. நீங்கள் கேட்கலாம், ஆங்கில வழி கல்வி என்பது நம் வாழ்விற்கு தேவைதானே, அது நம் முன்னேற்றத்திற்கு தானே என்று. ஆனால் ஆங்கில வழி கல்வி என்பது ஆங்கில வாக்கியங்களை படித்து புரிந்து கொள்ளவும் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடவும் தானே தவிர பிறமொழி பாடங்களை எல்லாம் புரியாத மொழியில் பயில அல்ல என்பதை. முன்பெல்லாம் நம் வீட்டிற்கு விருந்தினர்கள் யாரேனும் வந்தால் வாங்க, வணக்கம், உள்ளே வாருங்கள், உட்காருங்கள் என்றெல்லாம் அழைப்போம். ஆனால் இன்று அந்த நடைமுறையே மாற்றி டாக் இன் இங்கிலீஷ் என்ற ஆணையை பிறப்பித்து நமது வரும் இளம் தலைமுறையினர்களை
ஹாய் அங்கிள், ஹாய் ஆண்டி என அழைக்க செய்கிறோம். மாமா, ஐத்தான், சித்தப்பா, பெரியப்பா என துணை வார்த்தைகள் தமிழில் இருக்க அங்கிள் என்ற கொற்றை வார்த்தைக்குள் முடித்து விடுகிறோம். நாடு விட்டு நாடு சென்று தனது தாய் நாட்டை இழந்தவன் அகதி அல்ல, தனது தாய் நாட்டில் இருந்தும் தன் அடையாளத்தை இழந்தவனை அகதியாவான். அகதி என்பதை மறந்துவிட்டு ஆங்கிலத்தை பெருமை என கருதி அந்நியராக மாறிக்கொண்டிருக்கிறோம். சரி, உலகத்தோடு உரையாட ஆங்கில வழி கல்வி தேவையானால் ஹிந்தி மொழி வழி கல்விக்கான தேவை என்ன? இப்படியெல்லாம் பல கேள்விகள் நம்மை நாமே கேட்டுக் கொண்டிருக்கலாம். கேள்விகள் கேட்டு மாறாது. நாம் ஒரு பழமொழி அறிந்திருப்போம், பச்சை மரத்தில் ஆணி அடித்தது போல என்று நம் பெரியோர்கள் எல்லாம் கூறுவார்கள். அதாவது பெற்றோர்கள் நம் சிறு பிள்ளைகள் முன்பு ஏதேனும் தவறாக பேச இயலும் போதிலும், இல்லை அவர்களுக்கு ஏதேனும் கற்றுக் கொடுக்கும் போதிலும் இந்த பழமொழியை மறக்காமல் கூறுவார்கள். ஏனென்றால் பச்சையாக இருக்கும் ஒரு இளம் மரத்தில் நாம் ஒரு ஆணியை அடித்தால் அந்த ஆணி நன்கு உள்ளே ஆழமாக செல்லும். அந்த ஆணியை எளிதில் நாம் வெளியே எடுத்து விடலாம். ஆனால் அந்த ஆணியால் ஆழத்தால் ஏற்பட்ட காயம் நன்கு உள்ளே வென்றொன்றிருக்கும். இது காய்ந்த மரத்தில் இயலவே இயலாது. அதே போலத்தான் நம் வரும் இளம் தலைமுறையில் பச்சிலம் பிள்ளைகளுக்கு நாம் இதை கற்பிக்கிறோமோ அதுதான் அவர்கள் மனதில் நன்று ஆழமாக வேரூன்றி இருக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலை இன்னும் தொடர்ந்தால் தமிழ் தேய்கிறதா அல்ல, தேய்ந்து காணாமலே போய்விடும். இல்லங்களில் அல்ல, உள்ளங்களிலும் கூட. ஆக நமது தாயாக கருதிய தமிழ் மொழியை மறப்பது என்பது நமது முகத்தை சிதைத்து நம் முகவரியை தொலைத்து போவதற்கு சமம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பிற மொழி கற்றலோ கற்பித்தலோ தவறல்ல, தாய்மொழியை மறத்தலே தவறு. எனவே நம் இல்லங்களில் ஆலமரத்தின் விழுதாய் தமிழை வேறொன்றச் செய்ய வேண்டும். அனைத்து மொழிக்கும் சம உரிமை, ஆயினும் என் அன்னை தமிழுக்கே முதலுரிமை என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு, தமிழர் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் தமிழ் வளர்கிறதா தளர்கிறதா? இதுதான் இன்றைய தலைப்பு. இன்றைய சூழ்நிலையை வைத்து பார்த்தால் இல்லங்களிலும் தமிழர் உள்ளங்களிலும் தமிழ் தளர்கிறது. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏனென்றால் நாம் இல்லத்திலிருந்தே வருவோம். ஒவ்வொரு வீட்டிலும் குழந்தைகள் இருக்கின்றன. இன்று பிறக்கும் குழந்தைகள் எவ்வளவு பெயர்களுக்கு நாம் தமிழில் பெயர் சூட்டுகிறோம்? கிடையாது. ஏனென்றால் ஒரு மோகம் நம்மளை அப்படியே அடிமைப்படுத்தி விட்டது. ஏனென்றால் தமிழில் பெயர் சூட்டினால் அவமானம், தமிழில் பெயர் வைத்தால் அசிங்கம் என்று தமிழனாக தமிழை நாமே இழிவுபடுத்தி புறம் தள்ளி ஒதுக்கி வைக்கிறோம். எப்படி இதனை நம்மால் செய்ய முடிகிறது? இன்று குழந்தைகளிடம் உரையாடும் போதும் கூட தமிழில் உரையாடுவது கிடையாது. ஏனென்றால் குழந்தைகளை தமிழ் வழி கல்வியில் புகுத்துவது கிடையாது. இன்று அனைவரும் நம் குழந்தைகளுக்கு தமிழ் வழி கல்வியை தவிர்த்து மற்ற மொழி கல்வியை புகுத்து விடுகிறோம். அது எப்படி சாத்தியமாகிறது? அதுதான் மிகப்பெரிய தமிழர்களின் அவமானம். ஏனால் ஒருவன் தன் தாய்மொழியால் ஒரு செய்தியை உணரும் அளவிற்கு மற்ற மொழியால் அவனால் உணர முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. பேசும்போது கூட தமிழில் பேசுவது கிடையாது. எழுதும் போதும் கூட தமிழில் நிச்சயமாக இன்று யாரும் எழுதுவது கிடையாது, எழுத்தாளர்களை தவிர. ஏனென்றால் இன்று நமது கையொப்பத்தை கூட நாம் தமிழில் இடுவது கிடையாது. எவ்வளவு ஒரு கொடுமையான சூழ்நிலையில் தமிழ் இருக்கிறது என்று பாருங்கள். நம்முடைய மொழி, நாம் பின்பற்றிய மொழி, பின்பற்றுகின்ற மொழி. ஆனால் நம்மை வழிநடத்தும் மொழியில் நாம் கையொப்பம் கூட இட முடியவில்லை என்றால் நாம் எந்த நிலைமையில் நம்முடைய மொழியில் இருக்கிறோம் என்றுதான் யோசிச்சு பார்க்க வேண்டும். அந்நிய மொழியின் மோகம் அனைத்திற்கும் காரணம். தமிழ்நாட்டில் பிறந்தால் மட்டும் தமிழனாக கருத முடியாது. நாள்தோறும் தமிழை பயன்படுத்தி வளர்ப்பவனே தமிழன். ஏனென்றால் தமிழை உள்ளங்களில் இருந்தும் இல்லங்களில் இருந்தும் வளர்க்க கூட நம்ம தேவையில்லை.
அதை கெடுக்க நினைக்காம இருந்தாலே போதும். இல்ல நாம எப்படி தமிழை கெடுக்கிறோம்? இத மாதிரிதான் குழந்தைகளுக்கு தமிழ்ல பெயர் சூட்டுறதில்லை. குழந்தைகளிடம் உரையாடும் போதும் மற்றவர்களிடம் உரையாடும் போதும் தமிழில் உரையாடுவது கிடையாது. ஏன் குழந்தைகளுக்கு உறவு நிலை பெயர்களை சொல்லித்தரும் போது கூட தமிழில் அத்தை, மாமா, பெரியப்பா, சித்தப்பா என்று கூட நம்மால் சொல்லித்தர முடியவில்லை. ஏன்? இன்று நம்மை படித்தவர்களாக, நம்மை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்ள அந்நிய மொழியின் மோகத்தில் நாம் ஆழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வாறு தெரியுமா? ஒரு மற்ற மொழியின் நாகரிகத்தில் நாம் சென்று நமது கலாச்சாரத்தை நாம் சீரழித்து கொண்டிருக்கிறோம். நமது சிந்தனையில் அவன் கலாச்சாரத்தை புகுத்தி நம் சிந்தனையை சீழ்பிடிக்க வைத்து அவன் இன்று அவனுடைய கலாச்சாரத்தை விரிவுபடுத்தி விட்டான். அதற்கு நாம் தான் இடம் கொடுத்து விட்டோம். இன்று இலக்கியங்களில் தமிழ் வீறு நடை போட்டுக்கொண்டு விண்ணையும் தாண்டி செல்கிறது. இன்று அவ்வளவு இலக்கியங்கள், அவ்வளவு படைப்புகள் தமிழில் வருகின்றன. ஆனால் நம் இல்லங்களில் தமிழ் வளர்கிறதா? இதுதான் கேள்வி. இன்றைய சூழ்நிலையில் தமிழ் என்பது நம் உள்ளத்தில் இருந்து இல்லத்திற்கு வருகிறதா? நிச்சயம் இல்லை. நம் உள்ளத்திலேயே தமிழை நினைப்பதில்லை. பெயருக்கு மட்டும் தமிழ் என்று கூறிக்கொள்கிறோம் தவிர தமிழ் சார்ந்த செயல்களில் நாம் ஈடுபடுவதில்லை. தமிழை நாள்தோறும் பயன்படுத்துவதில்லை. இதுதான் உண்மை. இன்று எவ்வளவு பேர் தங்களின் வீட்டில் சோறு போடுங்க என்று கேட்கிறீங்களா? கிடையாது. அம்மா டின்னர், மம்மி டின்னர், மம்மி பிரேக்ஃபாஸ்ட், இப்படிதான் நம்ம கேட்கிறோம். இதுதான் அந்நிய மொழியோடைய மோகம், தமிழ் மொழியோடைய விலகல். நாமே அந்நிய மொழியை புகுத்தி நம் மொழியிலிருந்து நாம் விலகி செல்கிறோம். மொழி நம்மை விட்டு என்றும் விலகாது. ஏனென்றால் இந்த உலகத்துல எவ்வளவோ மொழிகள் இருக்கு. இன்று மொழிக்கான போர், மொழிக்காக மரணித்தான் என்றால் அது தமிழுக்காகவும் தமிழன்தான். எனவே தமிழை வளர்க்க கூட வேண்டியதில்லை. தமிழ் தானாக வளரும். ஆனால் தமிழை கெடுக்க நினைக்காதீர்கள், தமிழனாக இருந்து. எனவே தமிழை நேசிப்போம், தமிழை சுவாசிப்போம், தமிழிலேயே உரையாடல்களையும் மற்ற செயல்களில் ஈடுபடுவோம் என்று கூறி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று இக்காணொலியை பார்க்கும் அனைவருக்கும் எனது தமிழ் கலந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். உங்களிடை உயர்ந்தோர் தொழவெளிக்கு ஏங்கொழிநீர் காலத்தை இருள கற்றும் மின்னேர் தனியாழி வேங்கதிர் ஒன்று தன்னேர் இல்லாத தமிழ். தனக்கு நிகரில்லாத தமிழுக்கு முதல் வணக்கமும் என் உரையை கேட்கும் அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் என் இரண்டாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தமிழ் சூழலில் தமிழ் வளர்ந்திருக்கா தளர்ந்திருக்க என் தலைப்பில் உங்களிடம் என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள உங்கள் முன் வந்திருக்கேன். இன்றைய தமிழ் சூழல்ல தமிழ் அபரிதமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது தமிழ் எழுத தெரியுமான்னு யாருன்னா கேட்டு பாருங்களேன். ஒரு குடும்பத்துல பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கு தெரியுது பெரிய விஷயமா இருக்கு. இன்னைக்கு எல்லாருக்குமே தமிழ் எழுத படிக்க சர்வ சாதாரணமா சரளமா எல்லாருக்குமே தெரியும். நீங்க சொல்லுங்க, தமிழ் வளர்ந்திருக்கா தளர்ந்திருக்கான்னு? இன்னைக்கு உலக அளவுல பாத்தீங்கன்னா உலக தமிழ் சங்கங்களும் உலக தமிழ் மாநாடும் எந்த மொழிக்கு நடந்திருக்கு நீங்களே சொல்லுங்க. தமிழ் மொழிக்கு நடந்திருக்கு. உலகத்திலேயே முதல் முறையாக மொழிக்காக ஒரு மாநாடு, அதுவும் மலேசியால கோலாலம்பூர்ல நடந்திருக்கு. எந்த மொழிக்குமே நடக்கல. அதே போல தமிழ் சங்கங்களுக்கு பேச்சாளர்கள் வருடம் அதிகரித்து கொண்டே போறாங்க. அதுவும் தமிழ் மொழியில பேசுறதுக்காக அதுவும் தமிழிலேயே பேசுறதுக்காக தமிழ் சங்கங்களுக்கு உலகம் முழுக்க பேச்சாளர்கள் பயணித்து கொண்டே போறாங்க. அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் அனைவருமே தமிழ் மொழியில பேசியிருக்காங்க. அதுவும் ஆங்கிலத்துல சரளமா பேச தெரிஞ்ச எல்லாருமே தமிழ் மொழியில தான் இந்த மக்களிடையே இந்த மக்களின் மொழியில தான் பேசியிருக்காங்க. தமிழ் ஒரு உணர்ச்சி பூர்வமான மொழி. அதனால அனைத்து இடங்களிலும் அதை பேசுவதற்கு சில சங்கடங்கள் வந்துவிடும். ஏன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், கழிவறை, டாய்லெட், ரெண்டுமே ஒரே பொருள் தான். ஆனா அதை சொல்லும் போது நம் முகபாவனையும் தன் உள்ளத்தில் எழும் கருத்துக்களும் எந்த அளவுக்கு சங்கடப்படும்னு அந்த சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும்.
ஏன்னா அதை மற்றவங்கள்கிட்ட சொல்லும் போது அவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று அந்த வார்த்தையை தவிர்த்து விட்டு நம் ஆங்கிலத்திற்கு பயணித்து விடுகிறோம். அதுதான் இந்த தமிழ் மொழியை நீங்க விட்டு கொடுக்கிற ஒரு இடம். அதுவும் பேச்சு வழக்குல தமிழ் குன்றி இருக்கு, குறைந்து இருக்கு. ஆனா எழுத்து வழக்குல என்றைக்குமே தமிழ் குறைந்ததே இல்லை. ஏன்னா நம்ம பேச்சு வழக்கு தகவல் அனைத்தையும் கடத்தவே முடியாது. ஆனா எழுத்து வழக்குல ஒரு தலைமுறைக்கு மற்றொரு தலைமுறைக்கும் பல நூற்றாண்டுகளுக்கும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கும் கடத்த முடியும். அப்படித்தான் காலங்காலமாக ஓலைச்சுவடிகள்ல புறநானூறு, அகநானூறு போன்ற திருக்குறள், நலவெண்பா, நாட்டியப்பா, அதுவும் இல்லாம நான்மணிக்கடிகை, திருமுருக ஆற்றுப்படை, பெருநகர ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பல ஆற்றுப்படை நூல்களுக்கும் 17 கீழ்கணக்கு நூல்கள், 17 மேல்கணக்கு நூல்கள், தொல்காப்பியம், நன்னூல் போன்ற இலக்கண நூல்களும் உரைநடை நூல்களும் இலக்கிய நூல்களும் காலங்காலமாக எழுத்து வடிவில் நம்மை சேர்ந்திருக்கு. அப்படிதான் நம்மளும் அதை படிச்சு எழுதி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய மொழி அறிவை வச்சுதான் நம் மொழியின் மீது எந்த அளவுக்கு பற்று வைத்திருக்கின்றது மற்றவங்களுக்கு தெரியும். நம் தமிழ் மொழியில் பேசுவது குறைஞ்சா நமக்கு மொழி பற்று குறைந்து விடுறதா அர்த்தம். ஏன்னா மற்றொரு மொழியை நம்முடைய மொழியை நம்மளே பேசலாம், மற்றவங்க எப்படி பேசலாம்ன்ற சிந்தனை நம்ம எல்லாருக்குமே வரணும். ஏன்னா இப்ப தமிழ் மொழிக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன, தன்னுடைய புகழ் தனக்கு தெரியாம இருக்கணும்னா மற்றவர்களுடைய புகழை நம்ம ஆரவாரமா சொன்னாலே போதும். ஏன்னா நம்முடைய புகழை நம்ம தேடவே மாட்டோம். அப்படித்தான் தமிழ் மொழியோட சிறப்பை நமக்கு தெரியாம இருக்கிறதுக்காக பிற மொழியினோட சிறப்பை நமக்கு திணிக்கிறாங்க. அதனால்தான் தமிழை அனைவரும் கடந்து போறோமே தவிர அதை கத்துக்கணும் போறோம்னு யாருமே நினைக்கவே மாட்டீங்க. இந்த உலக அளவுல எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்திலேயே பழமையான மொழிகள்னு பாத்தீங்கன்னா தமிழ்ல முதல் 5 இடங்கள்ல தமிழ் வந்துடும். இந்த உலக மொழிகளோட போட்டி போடக்கூடிய தகுதி வாய்ந்த மொழியாக இந்த இந்தியாவில் ஒரு மொழி இருக்குதுன்னா அது தமிழ் மொழி மட்டும்தான். இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மொழிகளிலேயே செம்மொழி அந்தஸ்து பெற்ற முதல் மொழி தமிழ் மொழி. அதுவும் 2004 வாங்கிருக்கு. அதுவும் தமிழின் கிளை மொழிகள் மட்டும்தான் இந்த நடுவண் செம்மொழி அந்தஸ்து வாங்கப்பட்டிருக்கு. அப்படிதான் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு போன்ற சமஸ்கிருதம் போன்ற மொழிகள் வாங்கியிருக்கு. இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்த இந்திய துணை கண்டத்தை ஆண்ட போது தமிழ் மொழி கொஞ்சம் குன்றிதா இருந்தது. ஆனா அந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை ஆண்ட விக்டோரியா மகாராணியை ஆட்கொண்ட தமிழ் தன் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அந்த திருக்குறளை நாள் ஒன்றுக்கு 5 திருக்குறள் விகிதம் படித்திருக்கிறார் என்று குறிப்பிருக்கு. அந்த விக்டோர் மகாராணி படிச்சிருக்காங்க. ஆனா நம்ம யாரும் இப்ப குறைவா படிக்கணும், படிக்கிறதே இல்லைன்னு சொல்ல முடியாது, குறைவா படிக்கணும். அதுவும் படிச்சாலும் அது அர்த்தங்களை புரிஞ்சுக்கிறதே இல்லை. ஒரு தன்மான இலக்கியம், ஒரு தன்னம்பிக்கையோடு எழுந்தக்கூடிய இலக்கியத்துக்கு எடுத்துக்காட்டாவே திருக்குறளா சொல்றோம். அதனால்தான் திருக்குறள் உலக பொதுமறையாக இன்றைக்கு இருக்கு. அனைவரும் படிக்க வேண்டும். அதனால்தான் அந்த உலக பொதுமறையா தமிழ் வைத்திருக்கிறோம். மற்றவர் யாரும் தன்னுடைய நூலை உலக பொதுமொழியை அறிவிக்கவே மாட்டாங்க. ஆனா தமிழர்களாக நாங்கள் தமிழ் அனைவருக்குமானது, அனைவரும் படிக்கக்கூடியது. அந்த நூல்கள் அனைத்தையுமே உலக பொதுமறையா ஆக்கிறோம். இந்த தமிழ் மொழி தமிழ்ல மட்டும் இல்ல, தமிழ் நூல்கள் அனைத்துமே தமிழ்ல மட்டும் இல்ல, ஆங்கிலத்துல அதிகமா இருக்கு. நம்ம தமிழ்நாடே இல்லாம போனாலும் ஆங்கிலத்திலிருந்து தமிழ் நூல்களை நம்ம மொழிபெயர்த்து மீட்டு உருவாக்கம் பண்ணிக்கலாம். இப்ப இந்த விஞ்ஞானமும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழை நம் புதுப்பிக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய வேலையை தவிர மற்றபடி வேற எதுவும். இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்யும் போது தமிழ்ல இருந்த பல நூல்கள், கோயில் சிலைகள், தற்காப்பு கலைகள் அனைத்துமே முடக்கப்பட்டது. அதற்கு காரணம் அவர்களுக்கு இந்த ஒழுக்கத்தையும் பாதுகாப்பையும் வலியுறுத்துவதாக அந்த கலைகள் இருந்தது. ஆனால் இப்போது அனைவருக்குமே பள்ளிகள் வைத்து சிலம்பம், குத்துவரிசை, அடிமுறை போன்ற கலைகள் கற்றுத்தரப்படுகிறது. தமிழ்நாட்டில் பயிற்சி மொழியாகவும் பயிற்றுவிக்கப்பட மொழியாகவும் எழுத்து மொழியாகவும் கல்வி மொழியாகவும் அனைவரும் பேசக்கூடிய மொழியாகவும் இன்றைக்கு இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி இந்த 100 ஆண்டுகள்ல இல்ல. இந்த 100 ஆண்டுகள்ல இருக்கு. இது போல தமிழ் எந்த அளவுக்கு புதுப்பிக்கணும், எந்த அளவுக்கு வளர்ச்சிக்கு எடுத்துட்டு போகணும்ன்ற சிந்தனையா நமக்கு வேணுமே தவிர எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கு அதை குறை சொல்லிக்கிட்டே இல்லாம அது எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போனோம், எந்த அளவுக்கு அதை தூக்கி நிறுத்துறோம், அதை பத்தி சிந்தனை அனைவருக்கும் வந்தாலே தமிழ் தானாக உயர்ந்துவிடும். நன்றி, வணக்கம்.